முழு சந்திர கிரகணம் என்பது இரவு 11 மணிக்கு தொடங்கி நடுநிசி தாண்டி 22 நிமிடங்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட 82 நிமிடங்கள் நடைபெறும். எனவே இது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளிலிருந்தும் மொட்டை மாடியிலிருந்தும் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருக்கிற அனைவருமே இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்கலாம். மேகமூட்டம் இல்லாமல் இருந்தால் மிகவும் நன்று. மேலும் இந்த சமயங்களில் ஒரு சில விண்வீல் கற்கள், அதாவது மீட்டியார் ஷவர்ஸ் எரிகல்கள் விழுவது எல்லாம் கூட பார்க்க சில வாய்ப்புகள் இருக்கின்றன. வானை அனைவரும் பார்த்து இந்த நிகழ்வை வெறுங்கண்களாலே பார்த்து ரசிக்கலாம் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். இங்கு பிர்லா கோளரங்கத்திலே பொதுமக்கள் தொலைநோக்கி வாயிலாக பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் இங்கு வரலாம். இங்கு தொலைநோக்கிகள் மூலம் இந்த வானில் உள்ள இந்த வான் நிகழ்வை பார்ப்பதற்கும் தகுந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது இப்போ இந்த முழு சந்திர கிரகண நிகழ்வு, அதாவது இரவு 11 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த சந்திரன் செந்நிறம் அடைகிறத பார்க்கலாம். இதை தான் பேச்சு வழக்கில் இதை பிளட் மூன் என்றெல்லாம் சொல்கிறாங்க, ஏன்னா செந்நிறம் அடைவதை. இதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம முழு நிழல் பகுதிகளில் சந்திரன் போகிறப்ப நம்முடைய பூமியினுடைய வளிமண்டலத்தில் சூரிய ஒளிப்பட்டு ஒளி சிதறல் எல்லாம் அடைந்த பிறகு பெரும்பாலும் ஒளி சிதறல் அடைவது நீல ஒளி. ஒளி சிதறல் அடையாமல் மிச்சம் இருக்கக்கூடியது செந்நிற ஒளி. அந்த செந்நிற ஒளி வளிமண்டலத்தை கடந்து தொடர்ந்து மேலே சென்று சந்திரன் மீது விழுகிறத பார்க்கலாம். ஸோ இதைத்தான் அந்த இதனால தான் அது செந்நிறம் அடையுது. அந்த பூமியுடைய வளிமண்டலத்தில் தூசு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த செந்நிறம் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும். காப்பரி ரெட்டு, பிரிக் ரெட்டு, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. இதை டான்ஜன் ஸ்கேல் அப்படின்னு ஒரு முறையில் குறிப்பிடுவாங்க. 0 அப்படிங்கிறது ரொம்ப இருண்டது, 4 அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல ஒளிர் மிகுந்த வண்ணம். ஸோ இப்படி இந்த ஒளிர்வு, செந்நிற ஒளிர்வு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத வச்சே கூட நம்ம வளிமண்டலத்தினுடைய தூசுகளினுடைய அளவெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு வகையில் உதவியாக இருக்கும்.